நமது பண்டைய ஞானத்தின் பாதுகாவலர் பேராசிரியர் வெம்பட்டி குடும்ப சாஸ்திரி பத்மஸ்ரீ 2026 வழங்கப்பட்ட பெருமை பெற்றவர். இந்தியாவின் தலை சிறந்த சமஸ்கிருத அறிஞரும் நிர்வாகியுமான அவரது அற்புதமான பயணம் இந்த புனிதமான மலைகளில் தொடங்கியது. இது புகழ்பெற்ற திருமலை திருப்பதி தேவஸ்தான வேத பாடசாலையில் 10 வயது சிறுவனாக இருந்தபோது அவர் வேதங்களை ஆழமாக கற்றதிலிருந்து அவரது பயணம் தொடங்கியது. சமஸ்கிருதத்தை நான் விரும்பி கத்துக்கல. நான் இப்போ சின்ன பையன், அதனால எங்க அப்பா விருப்பப்படிதான் அதை படித்தேன். ஆனா ரொம்ப சீக்கிரமாவே நான் மொழியை விரும்ப ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையை அதை மையமா வச்சு என் சொந்த விருப்பப்படி அமைச்சுக்கிட்டேன். 1950ஆம் ஆண்டு குட்லவெள்ளேருவில் 10 பேர் கொண்ட குடும்பத்தில் அவர் பிறந்தார். பணம் குறைவாக இருந்தாலும் மதிப்புகள் நிறைவாக இருந்தன. என் அம்மா வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இருக்கும் போது எப்பவும் பக்தி பாடல்களை பாடுவாங்க. என் அப்பா நம்ம பாரம்பரியங்களை நாம தவறாம கடைபிடிக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாரு. இளமை காலத்தில் காலணிகள் வாங்க வசதி இல்லாததால் கடும் வெயிலிலும் அவர் காலணியின்றியே பள்ளிக்கு சென்றார். ஆனால் எந்த வறுமையும் அவரது இலக்கை அடையும் விடாமுயற்சியை நிறுத்த முடியவில்லை. என் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் குருமார்கள் எனக்கு வழிகாட்டினாங்க. வேலை தேடிக்கிட்டு இருந்த போது புகழ்பெற்ற காஞ்சி பரமாச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எனக்கு அறிவுரை சொன்னார். சாதாரணமா இல்ல, நீ சமஸ்கிருதத்தை இன்னும் ஆழமா படிக்கணும்னு சொன்னார். முனைவர் பட்டம் பெற்ற பிறகு அவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றினார். ஆனால் ஓர் நிர்வாகியாகவே அவர் மிகச்சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தினார். ராஷ்டிரிய சமஸ்கிருத சமஸ்தானத்தின் இயக்குநராக இருந்த அவர் இன்று மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் டெல்லி என அறியப்படும் இந்த நிறுவனத்திற்கு டீம்ட் யூனிவர்சிட்டி அந்தஸ்தை பெற்றுத்தர கடுமையாக பாடுபட்டார். அதேபோல் குஜராத்தில் உள்ள சோம்நாத் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த அவர் அதனை நவீனப்படுத்த தேவையான நிதியை பெற்று வெற்றி பெற்றார். பேராசிரியர் சாஸ்திரி சர்வதேச சமஸ்கிருத ஆய்வு சங்கத்தின் தலைவராக தொடர்ந்து 2 பதவி காலங்கள் பணியாற்றினார். ஆசியா மற்றும் வட அமெரிக்காவில் நடைபெற்ற 4 உலக சமஸ்கிருத மாநாடுகளை சிறப்பாக வழிநடத்தினார். சமஸ்கிருதத்தை அனைவருக்கும் எளிதில் அணுகக்கூடியதாக மாற்ற அவர் செய்த விடாமுயற்சிகள் புதிய தலைமுறையினரை இந்த பண்டைய மொழியை நேசிக்க தூண்டியுள்ளது. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், வேலைக்காக மட்டுமே படிக்காதீங்க. நீங்க ஜெயிக்க விரும்பினா அந்த பாடத்தை விரும்பி கத்துக்குங்க. அது சமஸ்கிருதமோ இல்ல வேற எந்த பாடமோ அதை நீங்க ரசனையோட கத்துக்கிட்டா வெற்றி தானாவே உங்களை வந்து சேரும். பேராசிரியர் வேம்பட்டி குடும்ப சாஸ்திரி பத்மஸ்ரீ 2026.